ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்க ஓஎஸ் மாடியூல்ஸ் தாங்க பார்க்கணும். ஓகே, ஓஎஸ் மாடியூல். இந்த ஓஎஸ் மாடியூல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணி, ஓகே, ஸோ ஓஎஸ் மாடியூல் கூட கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஃபைல் ஹேண்டிலிங், ஓகே, ஒரு ஃபைலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, ஓகே, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறது, ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ணுறது, ஓகே, ஒரு ஃபைலுக்கு ரீநேம் பண்ணுறது, ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஓஎஸ் லெவலில் ஒரு ஆப்ரேஷன்ஸை பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஓஎஸ் மாடியூலை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் கான்செப்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வேர்ட்ஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. டிபி டிபியூடைல்ஸ். ஓகேங்களா? இது இங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா டேட்டா பிரிக்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே, டேட்டா பிரிக்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டிபியூடைல்ஸ் அந்த வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, சிமிலர் டு ஓஎஸ். பைத்தானில் எப்படி ஓஎஸ்ன்னு இருக்கோ, ஓஎஸ் மாடியூல், டேட்டா பிரிக்ஸில் டிபியூடைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, தென் அஜூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் நோட் புக் இருக்குல்ல, அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா நோட்புக் யூடைல்ஸ். ஓகே, நோட்புக் யூடைல்ஸ். ஓகே, இது எங்க சொல்லுவாங்க? இது வந்து அசூர்ல வந்து நோட்புக் யூடைல்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஓகேங்களா? ஸோ அஜூர்ல பார்த்தீங்கன்னா நோட்புக் யூடைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டிபி யூடைல்ஸ்னா டேட்டா பிரிக்ஸ்ல சொல்லுவாங்க. ஓகே, ஓஎஸ் மாடியூல்ன்றது பைத்தான், பியூர் பைத்தான்ல ஓஎஸ் மாடியூல்னு சொல்லுவாங்க. பட் கான்செப்ட் வைஸ் சேம் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே விக்னேஷன், நம்ம ஏன் இப்போ ஓஎஸ் மாடியூலை பற்றி படிக்கணும்? ஓகே, அதை வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்னா, ஸோ பைத்தானில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா நம்ம பியூர் பைத்தான்லாம் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. நம்ம மோஸ்ட்லி டேட்டா பிரிக்ஸில் ஒர்க் பண்ணுவோம், இல்லை அஜூர் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இந்த ரெண்டு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். பட் நம்ம ஏன் இதை கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகே, ஆல்ரெடி நமக்கு வந்து பைத்தானில் இருக்குது ஓஎஸ் மாடியூல்ன்றது. சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷனை தான் டிபி யூட்டில்ஸ்லேயும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நோட்புக் யூட்டில்ஸ்லேயும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கணும். ஓகே, நம்ம அது வந்து பைத்தான்லேயே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓஎஸ் மாடியூலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து ரொம்ப மச் டீப்பராக வந்து ஓஎஸ் மாடியூலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ ஐ திங்க் நோ, ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இன் டேட்டா பிரிக்ஸ் சைடு போகும்போது டிபி யூட்டில்ஸ் இருக்கிறதெல்லாம் ஆல் த கமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குங்க, நோட்புக் யூட்டில்ஸில் இருக்கிறத ஆல் த கமெண்ட்ஸையும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, பட் ஓஎஸ் ஐ எம் நாட் ரெக்கமெண்ட். ஏன்னா நான் வந்து டிபி யூட்டில்ஸும் நோட்புக் யூட்டில்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓஎஸ் மாடியூல்ஸ் நான் வந்து வெரி ரேர். ஓகே, எனக்கு சான்ஸே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஓகே, எனக்கு நான் இது வரைக்கும் ஓஎஸ் மாடியூலில் ஒர்க் பண்ணதில்லை. ஓகே, இது ஓஎஸ் மாடியூல் வந்து வெரி ரேர். ஓகே, நம்ம வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓகே, ஸோ இப்போ வந்து ஓஎஸ் மாடியூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓஎஸ் மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இம்போர்ட் ஓஎஸ், தென் ஓகே, தென் சிஎம்டின்னு இருக்கட்டுமே, வேரியபிள், தென் ஓஎஸ் டாட் get CWD. ஓகே, CWD அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகே, ஃபோல்டர்னா டைரக்டரி இருக்கு. இந்த டைரக்டரிக்குள்ளார நமக்கு மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் os.getCWD அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுனா, இது அதாவது எந்த சி டிரைவ்ல ஸ்டோர் ஆயிருக்கா, டி டிரைவ்ல ஸ்டோர் ஆயிருக்கா, எக்ஸாக்ட் அந்த பாத்தை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க, உங்களால் இங்க இருந்தே நம்ம பார்க்க முடியும். நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ பாருங்க, நம்மளுடைய ஃபைல், அதாவது இந்த ஃபோல்டர் எங்கே இருக்குன்னா, டி ஃபோல்டருக்குள்ளார பைத்தான் ப்ராஜெக்ட்னு இந்த ஃபைலுக்குள்ளார இருக்குது, ஃபோல்டருக்குள்ளார இருக்குது. ஓகே, டி டிரைவுக்குள்ளார பைத்தான் ப்ராஜெக்ட்னு இந்த ஃபோல்டருக்குள்ளார இருக்குது. ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், os.getCWDன்ற இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சிமிலர் வே ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு, ஓகே, நீங்கள் டைப் பண்ணுங்க பைத்தான்
ஓகே, பைத்தான் ஓஎஸ் மாடியூல்ஸ். ஓகே, பைத்தான் ஓஎஸ் மாடியூல்ஸ்னு கொடுங்க. W3 ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு நீட்டாக ஒரு அலைனில் இருக்கும். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் வேணும்னா நீங்கள் W3 ஸ்கூல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நிறைய மாடியூல்ஸ் இருக்குது நமக்கு. பாருங்கள், லாட்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, எது நம்ம ஒவ்வொரு கீவேர்டும் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்ற தென் பைத்தான் டாக்குமெண்டேஷன்லேயும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகே, பாருங்கள், உங்களுக்கு ஆல் த வேல்யூஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நம்ம இப்போ கொடுத்தோம்ல கெட் CWT. ஓகே, ஸோ அந்த கமாண்ட் இங்கே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஆல் த கமெண்ட்ஸையும் நமக்கு வந்து ஓஎஸ் கமெண்ட்ஸை நமக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சினாரியோ எப்படி இருக்கோ நீங்கள் அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓஎஸ் மாடியூல்னா ஓகே, இந்த ஃபைல் லெவல் ஹேண்டிலிங் ஓஎஸ் லெவலில் போய் ரீட் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணி ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓஎஸ் மாடியூல் யூஸ் பண்ணுறோன்ற ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சினாரியோ வருதுன்னா நம்ம வந்து கூகுள் பண்ணி நம்மளால டேட்டா எடுக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நமக்கு ஆல் த டீட்டெயில்ஸ் இன்டர்நெட்ல இருக்கு. ஓகே, எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்றோன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம அதில் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ தென் நம்ம வந்து இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். தென் நான் என்ன சொல்றேன், எனக்கு இந்த பைத்தான் ப்ராஜெக்ட்னு இந்த ஃபோல்டருக்குள்ள மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, ரைட் நவ் வி ஹவ் 2 demo.py main.py. இது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணலாம், list.dirன்னு கொடுங்க, இன்சைடில் டாட் கொடு, ஆல் த ஃபைல்ஸ் எடுத்து. ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நமக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளார என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ், அது ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்டில் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகே, லிஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு அரே ஆஃப் ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த demo.py இருக்குது, main.pyன்னு 2 ஃபைல் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, இப்போ எனக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, மேக் MKன்னு கொடுப்பாங்க. ஓகே, எம்கேனா மேக். ஓகேங்களா? MKDIRன்னு கொடுத்தீங்கன்னா மேக் டைரக்டரின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் இன்சைடில் ஒரு ஹலோ டெமோன்னு கொடுப்போமா, டெமோ வேணாம், லைக் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு டைரக்டரி நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் எனக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகிடுது. ஸோ எனக்கு நான் அந்த டைரக்டரி தப்பாக கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னா ஆர்எம்னா ரிமூவ் டைரக்டரி. இப்போ பாருங்கள், அந்த டைரக்டரி வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிபிள்ஸ் இருக்குது ஓஎஸில். ஓகே, மல்டிபிள்ஸ் கமெண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஓகே, நீங்கள் அது ஒவ்வொன்றும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானுடைய ஆல் த கான்செப்டை 1 by 1 இன் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ இனஃப் யூ பிகம் அ டேட்டா இன்ஜினியர் ஆர் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ நம்ம ஆல் த கான்செப்டை 1 by 1 இன் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய பேஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இன் ஃபியூச்சர் ஆர் டுமாரோ ஒரு நியூவாக ஒரு கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா கூட உங்களால் இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நான் உங்களுடைய பேஸை இப்போ ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய விஜா குயிக் யூடியூப் சேனலில் நான் எவ்ரி வீக் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட் ரிலேட்டடான ஸ்கில்ஸை நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ என்னுடைய யூடியூப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோவில் நம்ம அகைன் மீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. And நம்ம வீடியோவை பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே உங்களுடைய பிரதருக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல் மீட் நெக்ஸ்ட் வீடியோ.